இது உனக்கான வீடியோ தான். அது வீடியோ தட்டிட்டுறவனாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடந்துன்னு சொல்லி எனக்கு தெரியாது. காதலியாக இருக்கட்டும், காதலனாக இருக்கட்டும், சரிதானே? தெரியாது. ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்து நீங்கள் பேசாமல் விட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிட்டு. உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் சரிதானே, என்றைக்குமே நீங்கள் தனிமையாக வாழாதாங்க. ஏன்னு சொன்னால் தனிமைன்றது எதுவுமே நிரந்தரம் இல்லை. உதாரணத்துக்கு இந்த பட்டை மரத்தை எடுத்து பாருங்கள். இந்த பட்டை மரம் உண்மையிலே இது யாருமே பார்க்க மாட்டாங்க. இது கொல்லிக்கு தான் அது உபயோகமாகும். அதே மாதிரி தாங்க நீங்கள் தனிமையில் இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஒருத்தரை விட்டு கொடுத்துடாதுங்க. தயவுசெய்து சேர்ந்து வாழுங்க. வாழ்றது கொஞ்ச காலத்து வாழ்க்கை, சரிதானே? வாழ்றது கொஞ்ச காலத்து வாழ்க்கை, சேர்ந்து வாழுங்க. இப்போ நீ உன்னுடைய மனைவியோட சண்டை பிடிச்சிட்டு பேசாமல் இருப்பா. அதே மாதிரி அவையும் உன்னோட சண்டை பிடிச்சிட்டு பேசாமல் இருப்பீங்க. இப்போ 2 பேரும் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருப்பீங்க, சரிதானே? அப்படி பிளாக் பண்ணியிருந்தாலும் இப்போ நீ முதல்ல பேசணும் இப்படியுமே உங்களோட காலங்கள் போய் கடைசியில் உங்களுக்கு வயசு போய் நீங்கள் என்றைக்குமே கல்வனா போயிடுவீங்க. அதனால் யாருன்னா ஒருத்தனுக்கு ஒரு ஈகோ இல்லாமல் 2 பேரும் ஒன்றா எடுத்து பேசுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் எடுத்து பேசுங்க, இல்லாட்டி அவங்க எடுத்து பேசட்டும். இப்படி பேசி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை கூட உண்டாகாதுங்க. ஏன்னு சொன்னால் பிரச்சனை வராத வாழ்க்கை இல்லைங்க. வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை வர்றது தான். எல்லாத்தையும் சகிச்சு போகிறது தாங்க வாழ்க்கை. சந்தோஷமாக இருங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்துறாருங்க. நாங்கள் ஒரே ஒரு வார்த்தையை நான் மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தங்களை விட்டுப்பட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போயிடலாம். அந்த ஒருத்தங்க ஆரம்பத்தில் இருந்த ஒருத்தங்களுடைய மனசெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்லாம் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அந்த அன்பு பாசம் என்றைக்குமே உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை உங்களோட சண்டை பிடிச்சி பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், மறுபடியும் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு காலம் உங்களை விட்டு பிரிய மாட்டாங்கங்க. சத்தியமாக நான் சொல்கிறேங்க, ஒரு காலம் பிரிய மாட்டாங்க. உங்களோட அன்பு பாசமாக இருப்பாங்க, இரக்கமாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. இதுவாக நீங்கள் அவங்கள விட்டுப்பட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவங்களோட மனசை புரிஞ்சு கொள்றதுக்கு கூட கொஞ்சம் காலமாகுங்க, கஷ்டமாகும். அதனால் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு. நான் சொல்கிறது சரிதானாங்க? எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய கணவனையோ மனைவியனையோ தயவு செய்து விட்டு கொடுத்துடாதங்க.